நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஏலோகிம் ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பில் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த ஈஸ்டர் தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு பாடல்களை நாம் அனைவரும் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பின் ஆண்டவர் அழைக்கிறார். கல்வாரி சிலுவையை பார், கதரும் இயேசுவை பார். கல்வாரி சிலுவையை பார், கதரும் இயேசுவை பார். உன் பாவங்களின் கொடூரத்தை பார், உன் அக்கிரமங்களின் அகோரத்தை பார். உன் நிமித்தம் கதரும் இயேசுவை பார், உனக்காக ஜீவனை விட்ட அன்பை பார். உன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பு, உன் அக்கிரமங்களை எண்ணி மனம் வருந்து. உன் பாவங்களை பரமனிடம் அறிக்கையிடு, உன்னத வாழ்வுக்கு ஆயத்தப்படு. உன் பாவங்களை பரமனிடம் அறிக்கையிடு, உன்னத வாழ்வுக்கு ஆயத்தப்படு. கைவிடாத கல்வாரி நாதர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ? ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. திறந்திடவே காடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே காடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, நல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, நல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமும் போரெங்கே
இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, எப்பாவும் போக்கும் ஜீவ ஊற்றதோ, அல்லேலுயா பாரதோ, கல்வாரியிலே அதோ, ஐந்தாறு கூடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது.
தாய் உன்னை மறந்தாலும், தகப்பன் உன்னை மறந்தாலும், நண்பர்கள் உன்னை மறந்தாலும், உற்றார்கள் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டார்.
கால்களில் ஆணி கடாவ, கடும் முள்முடி பின்னி தலையிலே சூட, 4 காயங்கள் போதாதென்று நடுவிலாவையும் பிளந்திடச் செய்த கருணையின் தெய்வத்தை நாம் பார்ப்போமா? கருணையின் தெய்வத்தை காட்டிடும் மரிய சிலுவை, திருச்சிலுவை. பரியாசம் பசிதாகமடைந்து படுகாயம் கடும் வேதனை அடைந்து, பரியாசம் பசிதாகமடைந்து படுகாயம் கடும் வேதனை அடைந்து, பாவமரியா பரிசுத்தரேசு, பாவமரியா பரிசுத்தரேசு, பாதக நடுவில் பாவியாய் நீக்கும் சிலுவை, திருச்சிலுவை, சிலுவை, திருச்சிலுவை. கால்களில் ஆணி கடாவ, கடுமுள் முடி பின்னி தலையிலே சூட, கைகள் கால்களில் ஆணி கடாவ, கடுமுள் முடி பின்னி தலையிலே சூட, 4 காயங்கள் போதாதென்று, 4 காயங்கள் போதாதென்று நடுவிலாவையும் பிளந்திட செய்த சிலுவை, திருச்சிலுவை, சிலுவை, திருச்சிலுவை. மரணத்தால் சாத்தானின் தலையை நசுக்க, இரத்தத்தால் பாவ கரைகள் நீக்க, மரணத்தால் சாத்தானின் தலையை நசுக்க, இரத்தத்தால் பாவ கரைகள் நீக்க, உந்தன் வியாதியின் வேதனை ஒழிய, உந்தன் வியாதியின் வேதனை ஒழிய, சாபத்தினின்று நீ விடுதலை அடைய சிலுவை, திருச்சிலுவை, சிலுவை, திருச்சிலுவை, சிலுவையின் இனிய மறைவினில் மறைத்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் மரிய சிலுவை, திருச்சிலுவை, சிலுவை, திருச்சிலுவை. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, கிருபை தருகிறார் விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் நாம் காத்துக்கொள்வோம்.
சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ நிந்தை சுமந்தீனும் சந்தோஷம் கொள்வோ சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ நிந்தை சுமந்தீனும் சந்தோஷம் கொள்வோ இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் அல்லேலூயா 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 சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே அல்லேலூயா 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 வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே கிருபை தருகிறார் விருதாவாக்கினேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன் கிருபை தருகிறார் விருதாவாக்கினேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன் அல்லேலூயா 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 சீசனென்பவன் குருவை போலவே சீசனென்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும் பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும் அல்லேலூயா 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 அல்லேலூயா
மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். அந்த மகிமையின் மன்னனை நாம் போற்றி பாடுவோமா? நித்தம் நம்மை நடத்திடுவார், நிம்மதியாய் வாழ செய்திடுவார். நித்தம் நித்தம் நம்மை நடத்திடுவார், நிம்மதியாய் வாழ செய்திடுவார். இயேசு மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். இயேசு மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். என்னை பலப்படுத்துவார், பலப்படுத்தி திடப்படுத்தி காத்துக் கொள்வார். பலவீனத்தில் என்னை பலப்படுத்துவார், பலப்படுத்தி திடப்படுத்தி காத்துக் கொள்வார். இயேசு மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். இயேசு மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். மனதிற்கு மகிழ்ச்சியை தந்திடுவார், மணவாளன் இயேசுவாய் நமக்கு இருப்பார். மனதிற்கு மகிழ்ச்சியை தந்திடுவார், மணவாளன் இயேசுவாய் நமக்கு இருப்பார். இயேசு மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். இயேசு மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பார், ராஜ்யத்தில் நம்மை சேர்த்திடுவார். ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பார், ராஜ்யத்தில் நம்மை சேர்த்திடுவார். இயேசு மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். இயேசு மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். இயேசு மாறாதவர், மறக்காதவர், மகிமையின் மன்னனவர். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் முடிய. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை.
இதோ அவரை வைத்த இடம். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் இந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர்,
கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது பார். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது பார். அங்கு போற்ற முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போற்ற முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறிட மாமரை விட்டட கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறிட மாமரை விட்டட கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள் வருவீர ஜெய வீர. வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள் வருவீர ஜெய வீர. உங்கள் மேல வாத்தியம் கைமணி கூறி எடுத்து முழங்கிடுங்கள். உங்கள் மேல வாத்தியம் கைமணி கூறி எடுத்து முழங்கிடுங்கள். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இவ்வளவு நேரம் நம் சிறப்பு பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது சிறப்பு செய்தி ஒன்றை கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சிறப்பு நிகழ்விலும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கின்ற மீட்பு என்கிற அந்த சொத்தை அவர் நமக்கு தந்திருக்கின்றார். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அவர் நமக்காய் இன்றும் ஜீவனோடு நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் இந்த நாளிலே
நம்முடைய வாழ்விலை நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவாராக. சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தையானது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை பாவ மன்னிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அது மிகவும் அவசியமாய் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்திய பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலும் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட நிலை, ஒரு கழுவப்பட்ட நிலை அவசியம் தேவைப்படுகின்றது. அதுவே நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் அழைத்து செல்ல வல்லமையுள்ளதாய் இருக்கின்றது. இங்கே வேதவாசனம் சொன்னபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்தமாக்க முடியும். அவ்விதமாய் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காய் சிந்து அவருடைய இரத்தத்தை சிந்தினபடியினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கின்றது. இந்த மீட்பின் நாளிலே நாம் அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக வாழ்கின்ற பொழுது நிறைவான பலனை பெற்றுக்கொண்டு நித்திய பரலோக வாழ்வை நாம் சுதந்திரித்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டாராம், என்னுடைய வாழ்விலே நித்திய பரலோக வாழ்வை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேனா என்று சொல்லி நாம் ஒருவேளை சந்தேகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முழுவதுமாய் நம்மை மீட்டு எடுத்திருக்கின்றது என்பதை நம்முடைய வேதத்திலே அவர் நமக்கு காட்டி வைத்திருக்கின்ற முன்மாதிரியின்படி அவர் நமக்கு செய்திருக்கின்றார். ஒரு மனிதன் ஒரு போட்டிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த பிரயாணத்திற்காய் அவன் பல முயற்சிகள் எடுத்து அக்கறை சேர்வதற்காய் அதற்கான பணத்தொகையை செலுத்திவிட்டு அங்கே அமர்ந்திருந்தான். அது ஒரு சில நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய தூரம் இருந்தது. அந்த போட்டிலே பயணம் செய்த அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் உற்சாகமாய் அவருடைய பயணத்தை கழித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த வாலிபனோ அவன் மிகவும் துக்கம் அடைந்தவனாக வேதனையுடன் அந்த படகிலே பயணித்து கொண்டிருந்தான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் 3 வேளையும் உணவு உண்ணவில்லை, தண்ணீர் பருகவில்லை. அவன் மிகவும் சோர்வாய் இருந்த பொழுது அங்கே இருந்த மற்ற மனிதர்கள் அவனிடத்தில் கேட்டார்கள், தம்பி, எதற்காக நீ இவ்வளவு சோகமாய் இருக்கின்றார் என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு உணவு உண்பதற்கு கையிலே பணம் இல்லை, ஆகவே நான் மிகவும் பசியுடன் இந்த போட்டிலே பயணம் செய்கிறேன் என்று சொன்னானாம். அப்பொழுது அதிலிருந்த ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி, இந்த போட்டிற்கான அந்த தொகையை, அந்த கட்டணத்தை நீ செலுத்திய பொழுதே உன்னுடைய உணவிற்கான தொகையும் செலுத்தப்பட்டு விட்டது. ஆகவே இந்த கேண்டீனில் போய் நீ உனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம் இலவசமாக என்று சொன்னார்களாம். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, நாம் இந்த நிலையிலே ஒரு அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கோமே என்று சொல்லி அங்கே சென்று அந்த உணவை வாங்கி கொண்டு வயிறார அவன் தன்னுடைய பசியை ஆற்றி கொண்டானாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த உலக வாழ்க்கையிலே அநேக நேரம் நாமும் அப்படித்தான். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கின்றார். காரணம், சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தம். அந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு முழுவதுமாய் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் தான் அதை பெற்று அனுபவிக்க தாமதித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பு நாளிலே ஆண்டவருடைய கருத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் நமக்காய் சிலுவையிலே அதை சம்பாதித்து வைத்திருக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய சகல பாவத்தையும் நீக்க வல்லமையுள்ளது என்று சொல்லி நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவான நன்மைகளை விசுவாசத்தின் மூலமாய், ரட்சிப்பின் மூலமாய் அவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.